ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் இந்த முதல் நாள் உங்கள் அனைவரையும் பார்ப்பதும் உங்களை வாழ்த்துவதும் கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்புள்ள ஆண்டவர், இந்த வருஷத்தின் முதல் மாதம் உங்கள் எல்லாரையும், உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீங்கள் செய்து வந்த சகலத்தையும் பாதுகாத்து வழிநடத்தி இந்த வருஷத்தின் இந்த 2ஆம் மாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி தந்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் முதல் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை ஏசாயா 48:17. பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை உங்களுக்கு போதித்து நடத்துவார் என்று. அப்படியே கர்த்தர் அவர் சொன்னபடியே கடந்த மாதம் நமக்கு பிரயோஜனமான நல்ல காரியங்களை சொல்லி போதித்து நடத்தியிருப்பார் என்று விசுவாசித்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதத்தில் நீங்கள் அநேக சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருந்து உங்களை கண்மணி போல் காத்து, பொல்லாத சத்ருவானவன் உங்களுக்கும் நீங்கள் செய்கிற உத்தியோகத்திற்கும் விரோதமாய் எழும்பி வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவருடைய எல்லா காரியங்களை கர்த்தர் அகற்றி நீங்களாக்கி உங்களை பாதுகாத்து கொண்டு வந்தார். இந்த 2ஆம் மாதத்தை நாம் காண்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அநேக மக்கள் இந்த வருஷத்தின் 2ஆம் மாதம் பார்க்கணும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்களிலே சிலர்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இல்லாமல் சென்று விட்டார்கள். ஆண்டவருடைய இரக்கம், அன்பு, தயவு நம்மை இந்த நாளை காண செய்திருக்கிறது. அவருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த மாதம் நம்மை தம்முடைய வார்த்தைகளினாலே உற்சாகப்படுத்துகிற வசனம் 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உன் அலங்கரத்திற்குள்ள சமாதானமும் உன் அரமனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. உன் அலங்கரத்திற்குள்ள சமாதானமும் உன் அரமனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. அன்பானவர்களே, 122ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் இது தேவனுடைய ஆலயத்தை குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த சங்கீதத்தின் மூலமா நமக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படியே நம்முடைய வாசம் செய்கிற ஸ்தலத்தை இந்த வருஷம் தேவன் சமாதானத்தினாலும் சுகத்தினாலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வருகிறார். 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். Peace and prosperity. God wants to bless us with the peace and prosperity. அப்படின்னா சமாதானமும் பின்ன செழிப்போம் என்று நாங்கள் பார்க்கலாம். தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அநேக குடும்பங்களில் பார்க்கும் பொழுது இன்று சமாதானம் இல்லை. உலகத்தில் அவர்களுக்கு வாழ தேவையான சகலமும் உண்டு, ஆனாலும் சமாதானம் இல்லை, மன சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, மனைவி பிள்ளைகளோடு சமாதானம் இல்லை, உத்தியோகத்திலே சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற நமக்கோ அவர் சொல்லுகிறார், உன் அலங்கரத்திற்குள்ளே சமாதானம். ஹல்லேலூயா. உன் அலங்கரத்திற்குள்ளே சமாதானம், உன் அரமனை. அப்படின்னா தேவன் நமக்கு கொடுத்த வீடு நமக்கு அரமனை. நம்முடைய வீடை பார்த்து ஒருவரும் ஒரு நாளும் நல்ல வசதி இல்லை என்று சொல்லவே கூடாது. எப்படிப்பட்ட வீட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த வீடு நமக்கு அரமனை என்று நாம் நினைக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் இந்த மாதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்க வீட்டிலும் உங்க நாள் செவருள்ள அலங்கரத்திற்குள்ளே அவருடைய சமாதானம் தங்கியிருக்கும், சுகம் தங்கியிருக்கும். சங்கீதம் 4:8 வாசித்து பார்ப்போம் என்றால் பக்தி நிபந்தமாய் சொல்லுகிறார், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். அப்ப ஆண்டவர் இந்த மாதம் நீங்க இருக்கிற வீட்டில் உங்களுக்கு சமாதானத்தோட நித்திரை தருகிறார். என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவே இருந்தாலும் நீங்க ஜபித்து படுக்கைக்கு சென்ற உடனே தேவன் உங்களுக்கு நல்ல நித்திரை தர அவர் வல்லவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய கால்களை சமாதானத்தினாலே நடத்துவா. இரண்டாவதாக இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய கால்களை சமாதானத்தில் நடத்துவார். எங்கு சென்றாலும் எது செய்தாலும் சமாதானத்துடனே நடப்பீர்கள், பின்னே சுகமாய் இருப்பீர்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் சுகம்.
முதலாவதாக சமாதானம், இரண்டாவதாக சுகம். சுகத்திற்கு இன்னொரு வார்த்தை என்னவென்றால், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவா. இங்க நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பை குறித்து போத்திப்பர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோசேப்பே தன் சகோதரர்கள் இஸ்மாயிலிற்கு விற்பனை செய்த பின்பு யோசேப்பை எகிப்துக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து போத்திப்பர் அவர் விலை கொடுத்து வாங்கி கொண்ட பின்பு யோசேப்பு போத்திப்பருடைய வில்லத்தில் இருக்கும் பொழுது போத்திப்பர் யோசேப்பின் இடத்தில் கவனித்தது என்னவென்றால், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கே பண்ணுகிறார் என்றும் அவன் அறிந்தான். யோசேப்போட தேவன் இருக்கிறார் என்றும் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கே பண்ணுகிறார் என்றும் அறிந்து அவனுடைய வீட்டில் அவருக்கு எல்லாம் பொறுப்புகளை கொடுத்தார். அப்போ தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் தேவனோடு இருக்கும் பொழுது நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த மாதம் இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களோடு வைத்துக் கொள்ளுவீர்களானால் நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். மக்கள் அதை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். உபாகமம் 29 அதிகாரம் 9 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைகொள்ளும் பொழுது செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த மாதம் தேவன் உங்களோடு செய்த உடன்படிக்கையின் வார்த்தைகள், செய்ய போகிற உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைகொள்ளுவீர்களானால் நீங்க செய்வதெல்லாம் இந்த மாதம் வாய்க்கும். விசுவாசிங்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் 2ஆம் மாதம் ஆண்டவர் நம் அனைவருக்கும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய வீடு உங்களுக்கு ஒரு அரண்மனையா இருக்கும். உங்க அலங்கத்திற்குள்ள அவருடைய சமாதானம் தங்கியிருக்கும். எது குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் இந்த வருஷத்தின் 2ஆம் மாதம் உங்களுக்கு சமாதானம், சுகம், சமாதானம், செழிப்பு, சமாதானம், நீங்க செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்கிற மாதமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில நம்மை சூழ்ந்து பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், மக்கள் பயங்கரமான கஷ்டத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த கர்த்தரை நம்பினவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது போல, ஆண்டவர் இந்த வருஷத்தின் முதல் மாதம் உங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள், உங்களுக்கு பிரயோஜனமான பொருட்கள், உங்களுக்கு பிரயோஜனமான ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு பிரயோஜனமான பொருளாதார உதவிகளை கொடுத்து ஆசீர்வதித்து வந்தார். இந்த வருஷத்தின் 2ஆம் மாதம் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறார், இந்த மாதம் உங்க வீடு, இந்த மாதம் உங்க வீடை ஆசீர்வதிப்பேன். உங்க வீட்டுக்குள்ள தெய்வ சமாதானம் தங்கியிருக்கும். உங்க வீட்டுக்குள்ள நீங்க செய்கிற அத்தனையும் வாய்க்க செய்வார். அது உங்களுக்கு வாய்க்கும். தேவனுடைய வசனத்தை நல்ல தியானிங்கள், அதை கை கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் வீடுகளில அது ஆளும். உங்க வீட்டில் உள்ள 4 செவரிலும் தேவ சமாதானம் தங்கியிருக்கும். பொல்லாங்கன், பொல்லாத மக்கள் உங்களை சமாதானத்தை கிடைக்க எப்படிப்பட்ட குழப்பங்களை கொண்டு வந்தாலும் பயப்படாதீர்கள். சொல்லுகிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் சொன்னபடி செய்கிறவர். அவர் இந்த மாதம் உங்கள் அனைவரையும் நேசித்து அவருடைய சமாதானத்தினாலே நிரப்புவார். நீங்க என்னெல்லாம் இந்த மாதம் செய்யணும் என்று நினைத்து கொண்டிருக்கீங்களோ அத்தனை காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கும். நீ விசுவாசித்தால் நடைபெறும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணுகையில, ஆண்டவரிடத்தில் கேட்கையில, எதிர்பார்க்கும் பொழுது, விண்ணப்பிக்கும் பொழுது எதெல்லாம் கேட்கிறீர்களோ, எதெல்லாம் தருவார் என்று விசுவாசிக்கிறீர்களோ அது உங்களுக்கு கர்த்தர் அனுகூலமாக்கி தருவார். அதனால உங்கள் உள்ளங்கள் இந்த மாதம் தைரியமா இருக்கட்டும். உங்க உத்தியோகம், உங்க பிள்ளைகளுடைய படிப்பு, உங்க வீடு, உங்க விசுவாச வாழ்க்கை தேவ சமாதானத்தினாலே நிரம்பி இருக்கும். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்கள். நாம் இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து அன்பினாலே நடத்தி ஆசீர்வதித்து வருகின்ற மகா பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காகவும் இந்த புதிய மாதத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அன்பு தகப்பனே, இந்த புதிய மாதத்தை காண்கிற நாங்கள் கடந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து, கடந்த மாதத்தில் நீர் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் செய்த அற்புதங்கள், அதிசயங்களை நினைத்து
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதம் எங்களுக்கு தேவன் அருள செய்தீர், உமக்கு நன்றி. இந்த மாதம் ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானத்தின் மாதமாய் இருக்கும், சுகமான மாதமாய் இருக்கும். செய்கிறது வாய்க்க பண்ணுகிற தேவன் எங்களோடு இருந்து நீர் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலே ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 122:7 வாசிப்பது போலப்பா ஆண்டவரே உம்முடைய சமாதானம் எங்கள் அலங்காரத்திற்குள்ள தகப்பனே, சுகம் எங்கள் அரமனைக்குள்ள தங்கியிருக்கும் என்று சொன்னீரே. நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வீடுகள் அது ஒரு அரமனையாய் இருக்கணும் அப்பா. தெய்வ சமாதானம் நிரம்பின வீடாக இருக்கணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன், இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கும்போது அநேக வீடுகளிலே, குடும்பங்களிலே தெய்வ சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். ஆண்டவரோ, இந்த 2ஆம் மாதம் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். அன்புள்ள ஜனமாகிய நாங்கள், உம்மை விசுவாசிக்கிற நாங்கள், ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகின்ற நாங்கள், எங்கள் வீட்டிலே சமாதானத்தையும் சுகத்தையும் செழிப்பையும் கட்டளை இடுவேன் இருக்கும் என்று சொன்னீர. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கேன். அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அப்பா ஆண்டவர், எந்த வயதாக இருந்தாலும் சரியே, எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரியே, அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரியே, நீர் சொன்ன இந்த வார்த்தையை விசுவாசிப்பார்களாக. நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பாய் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை என்று தங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த மாதம் சமாதானத்தோட வாழ உதவி செய்வீராக. வீட்டுக்குள்ளே சமாதானம், அவர்கள் உத்தியோகத்திற்கு போகும்போது சமாதானம், உத்தியோகத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது சமாதானம், அவர்கள் ஆண்டவரை படுக்கும் பொழுது நல்ல சமாதானத்தோடு கர்த்தாவை நித்திரை செய்ய உதவி செய்வீராக. 2வதாக ஆண்டவரே சுகத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர். சங்கீதத்தில் வாசித்தோம். உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே இரவும் பகலும் தியானிக்கிறவர்களுக்கு நம்பா உங்களுடைய சமாதானம் மற்றும் அல்ல, அவர்கள் செய்கிறது அவர்களுக்கு வாய்க்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, யோசேப்பு உங்களுக்கு பயந்தபடினால், நீர் அவரோடு இருந்தபடினால், அவருடைய எஜமானன் அவர் செய்கிறது வாய்க்கும் என்று உணர்ந்து அவருக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்தார். அன்றொரு உபாகத்தில் நாங்கள் வாசித்தோம், சமாதானத்தினால் எங்கள் கால் அடிகளே நீர் நடத்துவீர் என்று. அப்படி ஆண்டவர் இந்த நாளிலே அன்பானுடைய மக்களுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே இவருடைய நடைகள் தெய்வ சமாதானமாய் இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாய் வாசித்து அதன் மூலமாக இவர்கள் செய்கிறது அத்தனையும் வாய்க்கை செய்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க. இந்த வருஷத்தின் 1ஆம் மாதத்தை பார்க்கிலும் 2ஆம் மாதம் உத்தியோகத்திலே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்கணும். குடும்பங்களில் ஆண்டவரே அநேக ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளை இடுவீராக. ஒரு குறைவும் பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கவே கூடாதப்பா. ஆண்டவரே பொருளாதார குறைவு இருக்கவே கூடாது. பிலிப்பியர் 4:19 வாசிப்பது போல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உம்முடைய பிள்ளைகளுடைய சகல குறைவுகள் ஆண்டவரே உமக்குள்ளே நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. அப்படி ஆண்டவரே வீட்டுக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல ஒரு சுகம் இருக்கட்டும் அப்பா. ஜபத்தில் நல்ல ஒரு சுகம், ஆண்டவர் துதிக்கும் போது நல்ல சுகம், வேதத்தை வாசிக்கும் பொழுது நல்ல சுகம், ஆலயத்திற்கு வருகிறதின் மூலமாக நல்ல சுகத்தை கட்டளையிடுவீராக. நல்ல தகப்பனே, பெற்றோர்களுக்காக ஜெபிக்க, தங்கள் பிள்ளைகளப்பா ஆண்டவருக்குள்ளே நடத்தும்படியாக இன்னும் அதிகமான கிருபைகளை தந்து நடத்துவீராக. பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, மாதம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுப்பீராக. உத்தியோகஸ்தர்களுக்காக ஜெபிக்க, எந்த உத்தியோகத்தை அவர் செய்து கொண்டிருந்தாலும் அந்த உத்தியோகத்திலே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெறட்டும் என்று ஜெபிக்க. வியாபாரங்கள் விவசாயங்களிலே தேவன் ஆசீர்வாதங்களை நீங்க கொடுக்கணும் அப்பா. இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் என்ன சுகம், சமாதானம் சுகத்தின் மாதமாயிருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய வீடுகளை சூழ்ந்து உடைய தூதர்களை அனுப்பி வேலியை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்கு பொல்லாங்கன் சத்ருவானவன் கொண்டு வர நினைக்கப்படுகிற அவனுடைய எல்லா தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும் அப்பா. இந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் சுகத்தோடு வாழட்டும், சமாதானத்தோடு வாழட்டும், ஜபித்து கொண்டே வாழட்டும், துதித்து கொண்டே வாழட்டும், செல்லுகிற இடத்தில் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன். சகல துதி கன மகிமை உமக்கே தந்து இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2ஆம் மாதம் புதிய மாதத்திலே நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆண்டவருக்கென்று எழும்புங்கள், பிரகாசிங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்துடனே வாழுங்கள். பிறர்கள் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.